ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீமத் பகவத் கீதா. சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். அடியனுடைய இந்த யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டு வரும் அனைவருக்குமே நன்றி. சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் செய்து கொண்டு பார்த்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு வீடியோக்கும் லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நாம் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் ஒரு விஷயம், இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் பகவத்கீதை புஸ்தகத்தை கண்டிப்பாக வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். பகவத்கீதை புஸ்தகம் அடியேனிடம் கிடைக்கும். ஸ்லோகங்கள், அதற்கு கீழே தமிழ் அர்த்தம், இந்த இரண்டும் சேர்ந்த புஸ்தகம் ரூபாய் 40 மட்டும் தாங்க. இந்த உங்களுக்கு புஸ்தகம் வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, இந்த புஸ்தகம் உங்களுக்கு கொரியர் செய்து வைக்கப்படும். எவ்வளவு புஸ்தகம், 1000 புஸ்தகங்கள் வரையில் கூட உங்களுக்கு கொரியர் செய்து வைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது பகவத்கீதை 2வது அத்தியாயம் 54வது ஸ்லோகம். பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார் அர்ஜுனர்கிட்ட, நீர் சுக துக்கங்களை பற்றி எண்ணாது, லாப நஷ்டங்களை பற்றி எண்ணாது, போரில் வெற்றி கிடைத்தாலும் சரி, தோல்வி கிடைத்தாலும் சரி, இந்த இரண்டை எல்லாவற்றையும் சமமாக ஏற்றுக்கொண்டு இந்த போரை புரி அர்ஜுனா. அதுதான் சமத்துவ யோகம் என்று கூறுகிறார். அதுதான் சமாதி நிலை என்று கூறுகிறார். இப்படிப்பட்ட ஒரு மனநிலையிட நீ போர் புரி என்று கூறுகிறார். இதை கேட்ட உடனே அர்ஜுனனுக்கு அது எப்படி எல்லாவற்றையும் சமமாக ஏற்றுக்கொள்வது, எப்படி ஒரு நாள் ஒரு மனிதரால் இப்படி முடியும், எப்படி இது சாத்தியம் என்று நினைக்கிறார். ஆகவே அவர் கிருஷ்ணர்கிட்ட கேள்வி கேட்கிறார். இப்படி இருக்கவன் எப்படி தான் பேசுவான், எப்படி தான் நடப்பான் என்று மனசில் நினைக்கிறாருங்க. அதை கேள்வியாக கேட்கிறார். 54வது ஸ்லோகம் 2வது அத்தியாயம். அர்ஜுனன் கேட்கிறார், கேசவா, சமாதியில் நிலை பெற்று பரமாத்மாவை அடைந்த ஸ்திர புத்தி உள்ளவனின் இலக்கணம் என்ன? இந்த ஸ்திர புத்தி உள்ள புருஷன் எப்படி பேசுவான், எப்படி உட்காருவான், மேலும் எப்படி நடப்பான் என்று கேட்கிறாருங்க. அதற்கு பகவான் கூறுகிறார். 55வது ஸ்லோகம். அர்ஜுனா, எப்பொழுது இந்த மனிதன் மனதில் உள்ள எல்லா ஆசைகளையும் அறவே துறக்கிறானோ, மேலும் ஆத்மாவினால் ஆத்மாவிடமே ஆனந்தமாக இருக்கிறானோ, அப்பொழுது அவன் ஸ்தித பிரக்ஞன் என்று கூறப்படுகிறான் என்று சொல்கிறாருங்க. ஏனென்றால் புத்தியை ஸ்திரமாக வைத்துக்கொள்பவன் ஸ்தித பிரக்ஞன் என்று கூறப்படுகிறார். இந்த ஆசைகளை எல்லாம் துறந்துவிட்டு எந்த ஒரு வேலை செய்தாலும் சரி, அந்த வேலையில் இறைவனை நினைத்து கொண்டே எல்லா கடமைகளையும் ஒருவன் செய்து கொண்டிருக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு மனிதனால் ஆத்ம அனுபவத்தை அடைய முடியும். அதைத்தான் பகவான் கூறுகிறார். மேலும் 56வது ஸ்லோகம். துன்பங்கள் நேர்கையில் எவனுடைய மனம் கலங்குவது இல்லையோ, சுகங்கள் அடையும் போது அவற்றில் சிறிது கூட ஆசை கொள்வதில்லையோ. இந்த துன்பம் ஏற்பட்டால் ஒரே அழுகையாக அழுகிறோம், சந்தோஷம் கிடைச்சா குதின்னு குதிக்கிறோம் ஏற்படும் பொழுது. இப்படி எல்லாவற்றையும் சமமாக ஏற்றுக்கொண்டு எவனுடைய விருப்பு, பயம், கோபம் ஆகிய இவை மூன்றும் அற்று போயினவோ, இந்த பயம், இந்த ஏமாற்றம் தான் பயத்திற்கு காரணம். இந்த கிடைக்குமோ கிடைக்காதோ என்கின்ற பயம் ஏற்படுகிறது. இப்படி அந்த பயம் கிடைக்காட்டி கோபம் வருகிறது. இப்படி எல்லாவற்றிற்கும் துறந்து ஒருவன் இருக்கிறானோ, அவன் இவை மூன்றும் அற்று போயினவோ, இந்த விருப்பு, பயம், கோபம் இது அற்று போயினவோ, அத்தகைய முனிவன் ஸ்தித பிரக்ஞன் என்று கூறப்படுகிறார். முனிவன் என்று கூறுகிறாருங்க பகவான் கிருஷ்ணர். முனிவன்னா நாம் என்ன நினைப்போம்? காவி உடை அணிந்து கொண்டு, ஜடா முடியுடன், உடல் முழுவதும் ருத்ராட்ச மாலை அணிந்து கொண்டு, இமயமலை அடிவாரத்தில் தவம் புரிகின்ற ஒருவன் தான் முனிவன் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் குடும்ப வாழ்க்கை வாழும் ஒருவன் ஆசைகள் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு சுகதுக்கங்களை சமமாக ஏற்றுக்கொண்டு யார் வாழ்கிறானோ அவன் முனிவன் என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறாருங்க. மேலும் பார்ப்போம். 57வது ஸ்லோகம். எவன் ஒருவன் அனைத்திலும் பாசம் வைக்காமல் அந்த நல்ல அல்லது கெட்ட பொருளை அடைந்து மகிழ்வதும் இல்லையோ, வெறுப்பதும் இல்லையோ, அவனுடைய புத்தி ஸ்திரமானது என்று கூறுகிறார். அதை எப்படி புத்தியை ஸ்திரமாக வைத்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு உபாயம்
கூறுகிறார். எதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாருங்க. எப்படி என்றால், ஆமை எல்லா பக்கங்களிலிருந்தும் தனது உறுப்புகளை உள்ளிழுத்துக் கொள்வது போல, எப்போது இந்த மனிதன் புலனுகர் பொருட்களிலிருந்து புலன்களை முற்றிலும் இழுத்துக் கொள்கிறானோ, அப்போது அவனுடைய புத்தி ஸ்திரமானது என்று புரிந்து கொள் என்று கூறுகிறாருங்க அர்ஜுனா என்று கூறுகிறார். இந்த ஆமை வந்து ஆமைக்கு வந்து முன்னால 2 காலு, பின்னங்கால் 2 தலை இல்லையா? அந்த ஆமைக்கு வந்து துன்பம் ஏற்படும் பொழுது இந்த 5ஐயும் தன்னுடைய ஓட்டுக்குள்ள உள்ளிழுத்துக் கொள்கிறது. அதுபோல ஒரு மனிதன் வந்து ஐம்புலன்கள் கண், காது, வாய், மூக்கு, சர்மம் இந்த ஐம்புலன்களால் ஏற்படக்கூடிய சுகங்களுக்கு அடிமைப்படாமல் புத்தி என்கின்ற ஓட்டினால் வந்து அதை வந்து வசப்படுத்தி உள்ளிழுத்து வைத்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். இதை பற்றி வந்து ஒரு தனியாக ஒரு பதிவை வந்து அடியேன் வந்து அப்லோட் செய்கிறாங்க. அதை வந்து நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அதில் வந்து இன்னும் விவரமாக ஒரு உண்மையான சம்பவத்தை வந்து அடியேன் கூறி அதை வந்து இந்த விளக்கத்துடன் அடியேன் கூறியிருக்கிறேன். நீங்கள் வந்து இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டு வரும்பொழுது அந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக வரும். நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவில் சேர்ந்து நான் லிங்க்கையும் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். இப்பொழுது வந்து 59வது ஸ்லோகம். புலன்களின் மூலம் போகப் பொருட்களை ஏற்றுக்கொள்ளாத மனிதனுடைய புலனுகர் பொருட்கள் மட்டுமே விலகுகிறது. ஆனால் அவற்றில் தங்கியுள்ள பற்று விலகுவதில்லை. இந்த ஸ்தித பிரஜனுக்கோ பரமாத்மாவை தரிசித்த பிறகு அந்த பற்றும் விலகுகிறது என்று கூறுகிறார். இந்த புலன்களின் மூலம் போகப் பொருட்களை ஏற்றுக்கொள்ளாத மனிதனுடைய புலனுகர் பொருட்கள் மட்டுமே விலகுகின்றது என்று கூறுகிறாருங்க. அது என்னென்றா, ஒரு சிலர் வந்து மாலை அணிந்து கொண்டிருப்பார்கள் இல்லையா? அப்பொழுது வந்து என்ன செய்வார்கள்? அந்த மாலை அணிந்து கொண்டிருப்பார்கள், விரதம் இருப்பார்கள். அப்பொழுது வந்து அவர்கள் வந்து அந்த காலங்களில் மட்டும் வந்து எந்த விதமான தீய பழக்க வழக்கங்களிலும் ஈடுபடாமல் வந்து அந்த நேரத்தில் மட்டும் வந்து அந்த புலன்களை கட்டுப்படுத்தி இருப்பார்கள் அல்லவா? ஆனால் வந்து ஸ்தித பிரஜன் வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அதே கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டிருப்பான் என்று கூறுகிறார். அப்படி இருக்கும் இந்த ஸ்திதப்பிரஜன் வந்து பரமாத்மாவை தரிசிக்கிறான். அப்படி தரிசித்து விட்டால் அவ்வளவுதாங்க, எல்லா பற்றும் விலகிவிடும் என்று கூறுகிறார். அர்ஜுனா, பற்று அழியாததால் கலங்குபவையான புலன்கள் முயற்சியுள்ள புத்திசாலியான மனிதனின் மனதை கூட பலவந்தமாக இழுத்து செல்கிறது என்று கூறுகிறார். பற்று வந்து அழியாவிட்டால் வந்து புத்தியை வந்து ஈஸியாக அந்த ஐம்புலன்கள் வந்து இழுத்துட்டு போயிருமா என்று கூறுகிறார். அந்த அனைத்து புலன்களையும் வசப்படுத்தி ஒருமுகப்படுத்திய சித்தமுடையவன் என்னையே பரமகதியாக கொண்டு தியானத்தில் அமர வேண்டும். அப்படி இழுத்துட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இறைவனை நினைத்து தியானத்தில் அமர வேண்டும். அப்படி ஒருவன் அமர்ந்து தியானம் தினம் செய்யும் பொழுது அவனுடைய புத்திக்கு அவனுடைய ஐம்புலன்கள் வசப்படும். புத்தியால் ஐம்புலன்களை கட்டுப்படுத்த முடியும் என்று கூறுகிறார். அப்படிப்பட்டவனுடைய புத்தி ஸ்திரமாக மாறும் என்று கூறுகிறார். 62வது ஸ்லோகம். புலனுகர் பொருட்களை சிந்தித்து கொண்டிருக்கின்ற மனிதனுடைய அவ்விஷயங்களில் பற்று ஏற்படுகிறது. பற்றிலிருந்து ஆசை உண்டாகிறது, ஆசையிலிருந்து கோபம் உண்டாகிறது இல்லை என்று கூறுகிறார். அது வாஸ்தவம் தானங்க. பற்றுதான் வந்து ஆசைக்கு காரணம். ஆசையில் நிறைவேறாவிட்டால் கோபம் ஏற்படுகிறது. கோபத்தில் மிகுந்த அறிவின்மை ஏற்படும். கோபம் தலைக்கேறிச்சுன்னா என்ன வேணால் பண்ணுவாங்க. அறிவின்மை ஏற்படும். இந்த அறிவின்மை வந்து நினைவு தடுமாற்றத்தை உண்டாக்கும். நினைவு மாறுவதால் புத்தி வந்து அதாவது விவேகம் அழியும். விவேகம் அழிவதால் ஒரு மனிதன் தன்னுடைய நிலையிலிருந்து வீழ்ச்சி அடைகிறான். அப்படி வீழ்ச்சி அடைந்த மனிதனுக்கு வந்து அடுத்த மறுபிறவே கிடைக்காதுங்க. அதை பகவான் கிருஷ்ணர் இப்போ கூறல, அடுத்தடுத்த ஸ்லோகங்கள் அத்தியாயங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக கூறுவார். அதையும் நாம் கேட்போம். 64வது ஸ்லோகம். ஆனால் தன் வசப்பட்ட மனதுடைய சாதகன் விருப்பு வெறுப்புகளின்றி தன்னால் வசப்படுத்தப்பட்ட புலன்களின் மூலம் போக விஷயத்தில் சஞ்சரித்து கொண்டு உள்ள தெளிவை அடைகிறான். ஆனால் வந்து இந்த ஐம்புலன்களை அடக்கியவன் வந்து இன்னைக்கு பஞ்சு மெத்தையில் ஏசி ரூமில் படுத்தா சரி, நாளைக்கு வந்து ஒரு சின்ன ஃபேனில் வந்து ஒரு மண்டபத்தில் படுத்தாலும் சரி, இரண்டையும் வந்து சமமாக ஏற்றுக்கொள்கிறான் என்று கூறுகிறார். அப்படிப்பட்ட உள்ள தெளிவானது ஏற்பட்டு விட்டால் இவனுடைய எல்லா துன்பங்களிலிருந்தும் அழிவு ஏற்படுகிறது. தெளிவடைந்த மனமுடைய கர்மயோகின் புத்தி வந்து விரைவிலேயே எல்லா விஷயங்களிலிருந்தும் விலகி
பரமாத்மா ஒன்றிலேயே ஸ்திரமாக இருக்கிறது என்று கூறுகிறார். மனதையும் புலன்களையும் வெற்றி கொள்ளாதவனுக்கு நிச்சயமாக புத்தி இருக்காது என்று கூறுகிறார். உறுதியான புத்தி அற்றவனுக்கு மனதில் பாவனையும் தோன்றாது என்று கூறுகிறார். மனதில் பாவனை என்ற இறைவனை பற்றி எண்ணுவது, இறைவனுடைய செயல்களை மனதார நினைத்து கொள்வது, இப்படி இறைவனுடைய இந்த இறைவன் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் ஞானத்தை தேடி செல்வது போன்ற பாவனை எல்லாம் ஏற்படாது என்று கூறுகிறார். அப்படி உள்ளவனுக்கு எப்படிங்க அமைதி இருக்கும்? அமைதியும் கிடையாது, அவனுக்கு சுகமும் கிடையாது என்று கூறுகிறார். ஏனென்றால் நீரில் போய்கொண்டிருக்கும் ஓடத்தை காற்று அடித்து கொண்டு போவது போல போகங்களில் சஞ்சரிக்கின்ற புலன்களில் எந்த ஒரு புலனும் மனம் ஒட்டி இருக்கிறதோ என்று கூறுகிறார். எந்த ஒரு புலன் மேலே ஒருவனுக்கு ஆசை இருக்கிறதோ அந்த ஒரே புலன், ஒரு சிலர் தினமும் அவங்களுக்கு நான்வெஜ் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? அவங்களுக்கு கட்டுப்படுத்தவே முடியாது. ஏனென்றால் அவர்கள் அந்த நாக்கின் சுவைக்கு அடிமைப்பட்டு விடுகிறார்கள். அப்படி ஒரு புலன் கூட, ஒரு புலனால் வசப்பட்ட மனம் வசப்பட்ட இந்த மனிதனின் புத்தியை கவர்ந்து செல்கிறது அப்படின்னு இந்த புத்தி அவனுக்கு செயல்படாமல் போகிறது என்று கூறுகிறார். ஆகையினால் நீண்ட புஜங்கள் உடையவனே, எந்த மனிதனுடைய புலன்களுக்குரிய போக பொருள்களிலிருந்து எல்லா விதங்களிலும் மீட்கப்பட்டு விட்டனவோ அவனுடைய புத்தி ஸ்திரமானது. 69வது ஸ்லோகம். அனைத்து உயிரினங்களுக்கும் எது இரவு போல இருக்கிறதோ அந்த நித்தியமான ஞான வடிவான பரமானந்தத்தை அடைவதில் சிதப்பிரஜனான யோகி விழித்து கொண்டிருக்கிறான் என்று கூறார். அனைத்து உயிரினங்களுக்கும் எது இரவுன்னா இறைவன் தான். இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான் என்று நினைப்பது என்று நினைப்பதில் விழித்து கொள்வது பகல் போல, இறைவன் இல்லை என்று நினைப்பது இரவு போல என்று கூறுகிறார். மேலும் எதில் அழியும் தன்மையுடைய உலகியல் இன்பங்களை அடைவதில் அனைத்து உயிரினங்களும் விழித்து கொண்டிருக்கின்றனவோ இந்த உலக சுகங்களை எண்ணி அதில்தான் ஆனந்தம் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறதோ என்று கூறுகிறார். அதில் விழிப்புணர்வுடன் இருக்கின்றனவோ பரமாத்மாவின் தத்துவத்தை உணர்கின்ற முனிவருக்கு அது இரவு போல ஆகிறது என்று கூறுகிறார். இந்த பரமாத்மா தத்துவத்தை உணர்கின்ற முனிவனுக்கு இந்த உலகியல் இன்பம் இரவு போல ஆகிறது. ஆனால் இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற அந்த முயற்சி பகல் போல இருக்கிறது என்று கூறுகிறார். எவ்விதம் எல்லா பக்கங்களிலிருந்தும் நீர் நிறைந்தும் அசைவில்லாமல் இருக்கும் கடலில் பல ஆறுகள் அதை கலங்க செய்யாமலேயே கலந்து விடுகின்றனவோ அதே போல சிதப்பிரஜனான மனிதனை அனைத்து போகங்கள், அந்த ஒரு சிதப்பிரஜனாக இருக்கக்கூடியவன் எல்லா போகங்களையும் அனுபவித்து கொண்டே இருந்தாலும் அதில் வசப்பட்ட மனம் இல்லாதவனாக அதில் ஒட்டாமலேயே வாழ்கிறான். அவன் அப்படிப்பட்ட அனைத்து போகங்களும் எவ்வித மாறுதலும் உண்டு பண்ணாமலேயே அவனுக்கு அடைகின்றன. என சலனம் இல்லாமல் எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டிருக்கிறான் என்று கூறுகிறார். அப்படிப்பட்ட அவனே மேலான அமைதியை அடைகிறான். போகங்களை விரும்புபவன் அமைதியை அடைவதில்லை என்று கூறுகிறார். 71வது ஸ்லோகம். எந்த மனிதன் அனைத்து விருப்பங்களையும் துறந்துவிட்டு மமதை இல்லாதவனாக, அகங்காரமற்றவனாக, சிறிதளவும் ஆசை இல்லாதவனாக சஞ்சரிக்கின்றானோ அவனே அமைதியை அடைகிறான். அதாவது அவனே சாந்தியை பெறுகிறான் என்று கூறுகிறார். 72வது ஸ்லோகம். அர்ஜுனா, இதுதான் பிரம்மத்தை அடைந்தவனின் நிலை என்று கூறுகிறார். கடைசியில் ஆன்சர் சொல்றாருங்க. அவர் கேட்கிறார் இல்லையா, இந்த பிரம்ம நிலையை அடைந்தவன் எப்படி பேசுவான், எப்படி நடப்பான் என்று. அதை பற்றி தான் இப்பொழுது முழுசா கூறி முடிச்சிருக்காரு. இதுதான் பிரம்மத்தை அடைந்தவனுடைய நிலை. இதை அடைந்த பின் யோகி ஒருபோதும் மோகம் அடைவது இல்லை. மேலும் உயிர் பிரியும் நேரத்தில் கூட இந்த பிரம்மத்தையே நினைத்து, பிரம்ம நிலையில் இருந்து கொண்டு அந்த பிரம்மத்தையே நினைத்து பிரம்மமான அந்த பரமாத்மாவிடம் ஒன்றர கலக்கிறான் என்று கூறுகிறார். பிரம்மத்திலேயே நிலை பெற்று பிரம்மானந்தத்தை அடைகிறான் என்று கூறுகிறார். இத்துடன் 2வது அத்தியாயம் 72 ஸ்லோகங்கள் உடைய அர்த்தம் நிறைவடைகிறதுங்க. அதற்கு பிறகு இப்பொழுது அடுத்த பதிவில் 3வது அத்தியாயம் கர்மயோகம். கர்மயோகத்தில் என்ன கூறுகிறார் பகவான் கிருஷ்ணர் என்பதை நாம் தொடர்ந்து பார்ப்போம். நீங்களும் தொடர்ந்து இந்த பதிவை பார்த்து வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன்.